ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் மார்க்கிங் பார்க்கலாம். வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ்னாவே நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் பீஸும் 4 பட்டி பீஸும் நமக்கு தேவைப்படும். இது வந்து 1 மீட்ரு கிளாத்து, நமக்கு பேக்கு 2 ஃப்ரண்ட்டு, இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் 2 பட்டி பீஸ் இருக்குது, அங்கே 2 பட்டி பீஸ் இருக்குது, டோட்டல் 4 பட்டி பீஸ். அங்கே ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 2 பாக்ஸும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சுருக்கு இல்லைங்களா, அது கொக்கிக்கும் இது வி பீஸ்க்கும். வி பீஸ்னு வரும்போது கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக 2 பீஸ் யூஸ் பண்ணுவோம். கொக்கிக்கு வந்து 1 பீஸ் நமக்கு போதுமானது. பயாஸ் பீஸ் தேவைப்படும், அதனால் இந்த கார்னர் வந்து பயாஸ் பீஸ் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு 4 பட்டி பீஸ், 2 ஃப்ரண்ட்டு, ஒரு பேக்கு, 2 ஸ்லீவு, எக்ஸ்ட்ராவாக அந்த 3 பீஸ் வந்து தேவைப்படும். ஓப்பன் பண்ணி நம்ம அலைன் பண்ணும்போது, பேட்டர்ன்ஸ் அலைன் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்தெந்த இடத்துல நம்மளால் கிளாத் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். 1 மீட்ரு தேவைப்பட வேண்டிய இடத்துல 80 பாயிண்ட்டோ ஆர் 90 பாயிண்ட்டோ இருந்தது அப்படின்னாக்கா பயாஸ் பீஸ் பத்தாம போகும். இல்லைன்னா உள் பக்கமாக கொடுக்குற பட்டி பீஸ்க்கு வேறு கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 80 பாயிண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணுற பட்டி பீஸ் 2ம் பயாஸ் பீஸும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வேறு ஏதாவது கிளாத் வச்சு தான் நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ 80 பாயிண்ட்டுங்கிற இடத்துல 1 மீட்டராக இருக்க பட்சத்தில் எல்லா பீஸுமே ஒரே கிளாத்தில் நம்மளால் ஒரே கலரில் கொண்டு வந்துட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா.